ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகளில் திரும்பவும் இடம் பிடிச்சிருக்கிறது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அப்புறம் அரபு நாடுகள். இது சம்பந்தமானது தான். இன்னைக்கு கரண்ட்ல ஈரான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்க இந்த கலவரத்துல இறந்து போனாங்கல்ல, அவங்களோட அ உடற்கூறாய்வு ஃபாரன்சிக் அத செக் பண்ணும்போது, அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் பயங்கர அதிர்ச்சியூட்டக்கூடியதாகவும், உலக நாடுகள் ஆச்சரியமாகவும், அதிர்ச்சியாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. ஏன்னா, அ இந்த ஃபாரன்சிக் அந்த உடற்கூறாய்வு அப்படின்னு சொல்றத, அ அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோ, அமெரிக்காவோ, இஸ்ரேல் மட்டும் தான் பண்ணுவாங்களா? டிஎன்ஏ டெஸ்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்களா? மத்த நாடுகள் பண்ண மாட்டாங்களான்னா, இந்த அ ஈரான் பெரிய அளவு அதில ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு மேல 12,000 பேர் வரைக்கும் கலவரத்திலயும், அப்புறம் இவுங்க மரண தண்டனை குடுத்ததுனாலயும் இறந்து போனவங்க 12,000 பேர் வரைக்கும்னு சொல்றாங்க. ஆனா 3,600 பேர் பக்கம் அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுல கலவரக்காரர்கள், அதாவது இவுங்க கூப்ட்டு அங்க தூக்கு தண்டனை குடுத்தது, மரண தண்டனை குடுத்தது வேற. அது இல்லாம கலவரக்காரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. அவுங்கள அ இந்த ஐஆர்ஜிசி அது போக ஈரான்ல இருக்கிற போலீஸ்காரங்க அவங்க துப்பாக்கி சூடு, கண்ணீர் புகை கொண்டு துப்பாக்கி சூடு சுட்டதுனால அவங்க இறந்தாங்களா? அப்படின்னு செக் பண்றதுக்காக, இறந்து போன அவங்களோட உடல்கள ஃபாரன்சிக் ம நிபுணர்கள் உடற்கூறாய்வு செய்யும்போது, அங்க உள்ள இருந்த அது பாய்ந்த குண்டுகள் அ ஈரான் நாட்டில் தயாரிக்கப்பட்டதல்ல. ஈரான் போலீஸ், ஈரான் ஐஆர்ஜிசி இவுங்க பயன்படுத்தப்பட்டது அல்ல. இது வேற நாட்டுலருந்து வந்த புல்லட்டு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அது பெரிய அளவு பேசுபொருளா இருக்கு. அப்ப என்னன்னா, அ அங்க உச்சபட்ச தலைவர் இருக்காரே, சுப்ரீம் லீடர் கமேனி, அத பத்தி இப்ப வாய் திறந்திருக்கிறாரு. அங்க நாட்டுல மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு. இது யாரோட கைங்கரியம் அப்படின்னா, நமக்கு சந்தேகமே வேண்டியதில்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்காவும், அதோட அடிப்பொடியான இஸ்ரேலும். ஏன் அடிப்பொடின்னு சொல்றோம்னா, இஸ்ரேல் ஆட்டம் காட்டுறது அமெரிக்காவுக்காக ஆட்டம் காமிக்குது. ஏன்னா, அந்த பகுதியில இஸ்ரேல் தனது இடத்தை நிலைநிறுத்தினா மட்டும் தான், அ அமெரிக்கா அடுத்தடுத்து அந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற பெட்ரோலியம், அ அந்த க்ரூட் ஆயில் ப்ராடக்ட்ட அ டாலர்ல விநியோகம் பண்ண முடியும். அமெரிக்கா அடுத்து தொடர்ந்து பெரிய அண்ணனா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இந்த உடற்கூறாய்வு பெரிய அளவு அஜிடேஷன கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ இஸ்ரேல் நோக்கி அங்க ஈரான் கைய காமிக்குது. அப்புறம் அமெரிக்காவ நோக்கி கைய காமிக்குது. அ இந்த நேரத்தில நேட்டோ நாடுகளா இருக்கட்டும், அப்புறம் டென்மார்க்கு, கிரீன்லாந்து இவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு எதிரா திரும்பிட்டாங்க. இந்த ஈரானோட உடற்கூறாய்வு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அரபு நாடுகள் பெரிய அளவு இஸ்ரேலுக்கு எதிரா திரும்பியிருக்காங்க. இஸ்ரேல் இப்ப அரபு நாடுகளுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்டின்னா, இங்க ஈரான்ல அ ம அமெரிக்கா இதெல்லாம் எதிரா இருந்து பொருளாதார தடை விதிச்சு கலவரத்த உண்டு பண்ணிட்டு இருக்கும்போதே, அங்க காசாவுல அடுத்த கட்டமா ஒரு சமாதான ஒப்பந்தம் அல்லது அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு அமெரிக்கா தங்களோட படைகள் சேர்த்து, அப்புறம் கத்தாரு, துருக்கி இவங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் பேருக்கு அப்படின்னு சேர்த்து, மொத்த காசாவையும் அமெரிக்கா நிர்வாகம் பண்ண போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான செய்தி. காரணம், இன்னைக்கு உதாரணத்துக்கு, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு, அ ம பாகிஸ்தானோ அல்லது சைனாவோ, நாங்க தமிழ்நாட்டுல நாங்க தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவோட நிலைமை என்ன? அங்க ஒரு தனி நாடு. காசாவா இருக்கட்டும், வெஸ்ட் வெஸ்ட் பேங்க்ன்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனா இருக்கட்டும். அது தனி நாடு. அ உலக அளவுல அ இவங்களால யுஎன்னால இன்னும் அங்கீகரிக்கப்படல. ஏன்னா, யுஎன் அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட கைக்கூலிகள். வேற வழியே இல்ல. அ ஆனாலும் அங்க தனி ராஜ்யம். அப்படி இருக்கும்போது, அமெரிக்கா அவங்களோட படை வீரர்கள உள்ள கொண்டு நிர்வகிக்க போறாங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து அவங்க ஏற்கனவே போட்டிருக்க திட்டம் என்ன அப்படின்னா, இங்க சூயஸ் கால்வாய் மாதிரி இஸ்ரேல் வழியே, காசா வழியே ஒரு அ கப்பல் போக்குவரத்துக்கு ஒரு கடல் வழிய வெட்டி தோண்டி கடல் வழி உண்டாக்குறது ரொம்ப முக்கியமானது. அதுபோக காசா ஸ்ட்ரிப் ஒரு
40 கிலோமீட்டர் லென்த்துக்கு காசா ஸ்ட்ரிப் இருக்கு. அந்த இதில ஆஃப்ஷோர் அதாவது கடலுக்குள்ள பெரிய அளவு நேச்சுரல் கேஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் கைப்பற்றுறதுக்காக இப்போ அ இஸ்ரேல் நெனச்சா கூட அங்க ஹமாஸ் இருக்கிற வரைக்கும், அ ஈரான் சப்போர்ட் பண்ற வரைக்கும் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிங்கிறனால இப்போ இவங்களோட அதாவது அ ம அமெரிக்காவோட படைகள் இருக்கும். இஸ்ரேலோட படைகள் இருக்கும். அப்புறம் பேருக்கு வந்து அ அ பேருக்கு வந்து இவங்க ம கத்தாரோ அல்லது துருக்கியோ அங்க இருக்கும். அந்த நேரத்தில இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ, காசா ஸ்ட்ரிப் ஏற்கனவே மக்கள வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. 24,00,000 பேர் இருந்த இடத்துல, நமக்கு கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட 4,50,000லேருந்து 5,00,000 பேர் ஒண்ணு இறந்து போயிருக்காங்க, அல்லது ஊனமா இருக்காங்க. 2ம் சேர்த்து 4,00,000 பேருக்கு மேல. அப்போ மிச்சம் இருக்கிறது கிட்டத்தட்ட 20,00,000 பேர். அந்த 20,00,000 பேர்ல ஏற்கனவே அந்த பக்கம் சினாய் தீபகற்பமா இருக்கட்டும், அங்கெல்லாம் போயி வெளியேறி அங்க வாழ்வாதாரமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில, அந்த காசா ஸ்ட்ரிப் வந்து கூறு போடுற வேலைய அ இஸ்ரேல், அமெரிக்காவோட உதவியோட அமெரிக்கா தலைமையில இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு வரும் அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்கா உள்நாட்டில வந்து ஏகப்பட்ட கலவரம் வந்து பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கால ட்ரம்புக்கு எதிர்ப்பா எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சைனா சத்தம் போடாம வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சைனா வளர அமெரிக்காவுக்கு அடிவயத்தில புளிய கறக்குது. சைனா எப்படி வளர்றாங்கன்னா, இவங்க ஒவ்வொரு நாடா உருண்ட இழுத்துட்டு வர, சைனா அந்தந்த நாடுகள்லாம் போயி தன்னோட இன்வெஸ்ட்மென்ட், தன்னோட ஆதரவு எல்லாம் குடுக்குறாங்களா, அப்ப சைனாவ அடக்க நெனைச்சாங்க. சைனா அடங்கல. இந்தியாவ அடக்க நெனைச்சாங்க. இந்தியா வந்து அடங்கல. ஆனா, பெருசா எதிர்ப்பும் காமிக்கல. ரஷ்யாவ வந்து அடக்குறதுக்கு முடியாது. ஏன்னா, அது ஒரு தனிப்பெரும் ராஜ்யம். இப்போ அமெரிக்காவோட நிலைமை என்னன்னா, அ இங்க வளைகுடா மொத்த ஏரியா வளைகுடா, வெனிசுலா இதில இருக்கிற உலகத்தில இருக்கிற மொத்த பெட்ரோல்ல எக்செப்ட் ரஷ்யா. அத தவிர டாலர்ல விநியோகம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக இறங்கி வர்றாங்களா, அதில இன்னைக்கு கரண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஈரான் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கு. அந்த போராட்டமோ அல்லது கலவரமோ பெருமளவு வந்து அடங்கியிருக்கு. ஆனாலும் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அ மக்களுக்கு வாங்கும் சக்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. கையில இருக்கிற பணம் வெறும் கழுதைகள் திங்கிற பேப்பர் மாதிரி. அங்க இருக்கிற இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, $1 நிகரா ஒரு 14,50,000 ரியால் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு $1ங்கிறது ரூ. 90. ரூ. 90 குடுத்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு செட்டு தோசை வாங்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு செட்டு தோசை வாங்குறதுக்கு அவங்க 14,50,000 ஈரானி ரியால் குடுக்கணும். அப்போ அந்த அச்சடிக்கிற காசு கூட அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கரன்சி வேல்யூ ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்காவும், வெஸ்டர்ன் கன்ட்ரீஸும், அதோட சார்ந்த இஸ்ரேலும். ஏன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அங்க உள்நாட்ல கலவரத்த உண்டு பண்றதுக்கு பொருளாதார தடை விதிப்பாங்க. அப்புறம் மக்களோட வாழ்க்கை தரத்த ரொம்ப மோசமாக்குவாங்க. அந்த ஆட்சியாளர் மேல ஒரு அதிருப்திய கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நெறைய பணம் செலவு பண்ணி, மொசாடு, சிஐஏ, M16 இவங்களோட யுகேவோடது எல்லா ம இவங்களையும் ஸ்பை எல்லாம் உள்ள ஊடுருவ செய்வாங்க. அப்புறம் அந்த நாட்ல இருக்கிற மக்களையே மனசு மாத்தி பணத்த காமிச்சு, அ ம அவங்களுடைய சார்பா வேலை செய்ய வைப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், தலைமைய தனக்கு சாதகமா மாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஒண்ணு கொலை செய்வாங்க, அல்லது நாடு கடத்துவாங்க, அல்லது மக்களால விரட்டப்படுவாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் சதாம் ஹுசேன் நடந்தது. அதுதான் கடாஃபிக்கு நடந்தது. ஆனா, அவங்க தோத்து போனது ஆப்கானிஸ்தான்ல தோத்து போனாங்க. இப்ப ஈரான்ல வந்து தோக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஈரான் சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்தி. அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.